லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். குடியரசு தின விழாவை ஒட்டி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில ஆளுநர் RN ரவி, அரசியல் கட்சி தலைவர்கள், பல துறைகளைச் சேர்ந்த முக்கிய விருந்தினர்களுக்கு தேநீர் விருந்து அளிக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த தேநீர் விருந்தில் எந்தெந்த கட்சிகளை சேர்ந்த தலைவர்களாம் பங்கேற்கிறாங்க, எந்தெந்த கட்சிகள்லாம் புறக்கணிக்குதுன்ற விவரங்களை பதிவு பண்ணலாம் நீங்க. வணக்கம் வருணன். நாட்டுடைய 77வது குடியரசு தின விழா சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில கோலாகலமாக தற்போது நடைபெற்று வருகிறது. குடியரசு தினத்தன்று வழக்கமாக ஆளுநர், பல்வேறு கட்சி தலைவர்கள், முப்படை அதிகாரிகள் உள்ளிட்ட பல துறைகளைச் சேர்ந்த பிரமுகர்களுக்கு தேநீர் விருந்து அளிப்பது என்பது ஒரு மரபு. அதன்படி அந்த தேநீர் விருந்து நிகழ்ச்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவை புறக்கணிப்பதாக ஏற்கனவே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அறிவித்து விட்டன. எனவே திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி யாருமே இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 20ஆம் தேதி இந்த புத்தாண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் உரையை ஆளுநர் துவக்கி வைத்தார். ஆளுநர் தமிழக அரசினுடைய உரையை படிக்காமல் புறக்கணித்தார். இந்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பை பதிவு செய்தன. அந்த எதிர்க்கும் விதமாகத்தான் இந்த ஆளுநர் அளிக்கக்கூடிய தேநீர் விருந்தை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்திருக்கின்றன. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளின் பல்வேறு பிரதிநிதிகள் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வளர்மதி, பெஞ்சமின், வைகை செல்வன் உள்ளிட்டோர் அதிமுக தரப்புல கலந்துகிட்டு இருக்காங்க. பாஜக தரப்புல மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன், மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் உள்ளிட்ட பலர் பாஜக சார்பில் கலந்துகிட்டு இருக்காங்க. அதே போன்று IJK தலைவர் பச்சமுத்து, பெருந்தலைவர் காமராஜர் கட்சி தலைவர் NR தனபாலன், புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தேமுதிகவை சேர்ந்த சுதீஷும் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார். இந்த தேமுதிக பொறுத்த வரைக்கும் இந்த எந்த அணியில இணைவது என்று இன்னும் முடிவெடுக்காத ஒரு சூழல்ல அவர் இந்த தேநீர் விருந்துல பங்கேற்க வந்த போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவரை மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு வரவேற்றனர். அவர்கள் அருகிலேயே தான் தற்போது சுதீஷ் அமர்ந்திருக்கிறார். மேலும் முப்படை உயர் அதிகாரிகள், சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு தூதரகங்களை, பல நாட்டைச் சேர்ந்த தூதரகங்களுடைய உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர் முருகானந்தம், உயர்கல்வித்துறை செயலாளர் சங்கர் உள்ளிட்ட பல்வேறு உயரதிகாரிகளும் பங்கேற்று இருக்கிறார்கள். இதே போன்று பல துறைகளைச் சேர்ந்த தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விழாவிற்கு வந்த ஆளுநரும் அவரது துணைவியாரும் ஒவ்வொரு பார்வையாளர்கள் அந்த வரிசையில் சென்று அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை ஆளுநர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தற்போது விழா நடைபெற்று வருகிறது. குடியரசு விழாவையொட்டி நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆளுநர் இன்னும் சற்று நேரத்தில் விருதுகளை எல்லாம் வழங்க இருக்கிறார். அதே போன்று பல்வேறு சமூக சேவகர்களுக்கும் ஆளுநர் விருது வழங்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து தேநீர் விருந்தும் நடைபெற இருக்கிறது. வருணன், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில்.